இந்த மாதிரி டெக்ஸ்ட் வீடியோவை நம்ம எப்படி அடாப் ப்ரீமியரில் பண்ண போகிறோங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தான் நம்ம அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு மேலே நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கு நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ணோம், நம்ம டெக்ஸ்ட் டூலை சூஸ் பண்ணிவிடுவோம். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த விஷுவலில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டை சும்மா நான் டைப் பண்ணிட்டேன். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, டெக்ஸ்ட் எப்போவுமே கொஞ்சம் போல்டாக இருந்ததுனா தான் நம்ம இந்த எஃபெக்ட்ஸை கிரியேட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ நான் எக்ஸ்மேக்ஸ்னு நான் ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிட்டேன். இப்போ எஃபெக்ட்ஸில் போயிட்டு ட்ராக் மேட் கீன்னு இருக்கு இல்லையா, இந்த எஃபெக்ட்ஸை நம்ம இதில் கீழே இருக்க வீடியோ இருக்கு இல்லையா, அதில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த எஃபெக்ட்ஸ் வந்துருச்சு இல்லையா. இதில் இப்போ நம்ம வீடியோ ஃபைலில் நம்பர் 2 அப்படிங்கிற லேயரை சூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற வீடியோ ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்துடும். நமக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டுக்குள்ளே நமக்கு தேவையான வீடியோஸை கொண்டு வந்தாச்சு.